ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அதாவது பல குழப்பங்களோடு வந்தாலும் இந்த இடத்துக்கு போகிறப்ப ஒரு திருப்தியாக நிம்மதியாக இருக்குது. ரெண்டாவது செயல்பாடுகள் எல்லாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த கரெக்டாக அந்தந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாத அளவுக்கு உள்ளே போய் வெளியே வர்ற அளவுக்கு, அதே மாதிரி போக்குவரத்து அதே மாதிரி தான், எந்த இடைஞ்சல் இல்லாமல் அவங்க நிம்மதியாக வீட்டுக்கு போகிறாங்க. இந்துக்களை அவமானப்படுத்த ஆளுங்கட்சி இது மாதிரி சம்பவங்கள் அதிகமாக போய்க்கே தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு உதாரணம் இது. சரிங்களா? ஒவ்வொரு அமைச்சரும் இந்துக்களுடைய பண்பாடை புண்படுத்தி பேச ஒவ்வொரு இந்துக்களும் இந்த மாதிரி 1000 நிகழ்ச்சியை நடத்தி காட்டிக்கே இருப்பாங்க தமிழ்நாட்டில். இது இங்கே சொல்கிறது இல்லை, ஆளுங்கட்சிக்காக இருக்க வேண்டி பேசுகிறேன். ஒவ்வொரு அமைச்சரும் புண்பட பேச இது மாதிரி தமிழ்நாட்டில் 1000 நிகழ்ச்சி நடந்துக்கே இருக்கும். 1000 இந்துக்கள் ஒன்றோட்டுக்கே இருப்பாங்க. கே. சிவானந்தம், கம்பம். நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வரோம். முருகப்பத்தர் மாநாடு 6 முருகப்படை 6 படை வீடையும் ஒன்றா அமைச்சிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப புண்ணியம் வேணும். நாங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஏற்பாடெலாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏற்பாடு இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நல்ல ஃபுல் சேஃப்டி, ஃபுல் பலவேசமுத்து. என் பேர் மீனா. நான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கேன். 6 படை வீடை ஒன்று போல் பார்க்குறதுக்கு மனசுக்கு நல்லா நிறைவாக இருக்குது, நல்லா திருப்தியாகவும் இருக்குது. ஆனால் வர்றதுக்குள்ள எந்த இடைஞ்சலூரும் எதுவுமே இல்லை. நல்லா பாதுகாப்போடு நாங்கள் நல்லா 6 படையை தரிசிச்சுட்டு இப்போ நாங்கள் சிறப்பாக கிளம்புறோம் மனம் அமைதியோடு. ஓகே, தேங்க்யூ. நாங்கள் வேடச்சந்தூர்லேருந்து வரோம். சாமி நல்லா சிறப்பாக பார்த்தோம், தரிசனம் பார்த்தோம். நல்லா இருந்தது ரொம்ப. ஏற்பாடெலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு 60 பேர் வந்திருக்கோம். எல்லாம் உள்ள நல்லா சாமி பார்த்துட்டு இருக்காங்க. என் பேர் கோமதி. காசிபுரம் வந்திருக்குங்க. இந்துக்கள் சாமி பக்தர்கள் இந்த மாநாடு வெகு சீர சிறப்புமாக எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் தமிழ்நாட்டில் அரசியல் புரட்சி ஏற்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோங்க. அதனால் இனிமேல் இந்து சாமி கும்பிட்றவங்கள வேறு மதத்துக்காரங்க யாருமே ஏமாற்ற முடியாது. அவங்கவுங்க இனிமேல் அவங்கவுங்க உஷாராக அவங்கவுங்க வாழ கற்றுக்கிட்டாங்க. மாவட்டம் நாராயணபுரம் எங்கள் ஊர். என் பேர் ஜோதிலட்சுமி. விருதுநகர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் எங்கே சாமி பார்க்க முடியுமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். அங்கேருந்து நாங்கள் ஒரு 37 வேன் வந்திருக்கு. எங்களுக்கு வந்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தது ரொம்ப நல்லா இருக்குது சார். கொடைக்கால் வட்டம் பண்ணைக்காடுலேருந்துங்க நாங்கள் ஒரு 10-20 வண்டியில் வந்திருக்கிறோம். இப்பேற்பட்ட மாநாடை எங்கள் வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாது. இப்போ ஒற்றுமையோட இவ்வளோ முருக பக்தர்கள் கூட்டம் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. இந்த விழாவை எங்களால் மறக்கவே முடியாதுங்க. முருக பக்தர்கள் மேலே இவ்வளோ ஒரு ஆர்வம் உள்ள மக்களை இந்த ஏற்பாடு செஞ்ச நம்ம இந்து முன்னணிக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வரோம் மாவட்டம் இந்து முன்னணியிலேருந்து வரோம். இது ராணிப்பேட்டையிலேருந்து வரோம். கூட்டங்கள் அதிகம், நல்லா சிறப்பாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. ஜோதி அல்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அல்பெரும் ஜோதி நெஞ்ச கனகலம் நிகழ்ந்துருக தஞ்சத்தல் செய்யும் சண்முகனுக்கு எல்சேர் செஞ்சற் புனர்மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பாதம் பணிவோம் ஆடும் பரிவேல் அடிசேவலனே பாடும் பணியாய் அருள்வாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இல்லை, நீங்கள் கேட்பீங்களா நாங்களே சொல்லணுமா? மதுரையில் 6 படை முருகன் அதை ஒரே இடத்துல நாங்கள் தரிசிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்து முன்னணிக்கு முதல்ல எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இருக்கிற கால சூழல்களில் ஒரு மின்சாரமான ஒரு உலகத்தில் ஒரு படையை போய் பார்க்கறதுக்கே மக்களுக்கு திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கருத்து சொல்லுவாங்க, தெய்வமே என்னைக்கா இருந்தாலும் நேரில் வருது அப்படின்னு. அதே மாதிரி முருகன் ஒரு சேர அறுபடை இன்னைக்கு மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்துக்கு மட்டுமல்ல,
இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த முருகன் பக்தர்களுக்கும் இன்னைக்கு ஒரு சேர காட்சி கொடுத்துருக்காரு. அதனால இங்கே பாருங்க, இதெல்லாம் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து காவி கொடி பறக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அங்கெல்லாம் காவி கொடி பறக்குது. தமிழகத்தில் மட்டும் இல்லை, இனிமேல் எல்லா இடங்கள்லையுமே உலகம் முழுக்குமே வந்து இந்த முருகருடைய பெருமை போய் சேருன்றதா எங்களுடைய கருத்து.